விஜயகாந்த் வச்சு படம் எடுக்கலனாலும் பல முறை சந்தித்து பேசியிருக்கீங்களா? ஆமாம், அவர் கொஞ்சம் யதார்த்தமான ஆள் தானே, பழகிறதுக்கும் வைக்கிறதுக்கும். கார்த்திகை வச்சு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணேன். ஓ! அட்வான்ஸ் கொடுத்தேன், கதை சொன்னேன். என்னுடைய நண்பர் ஒரு ஆள் வந்து கார்த்திக் வச்சு படம் எடுக்கணுங்க, எங்கள் வீட்டம்மா வந்து கார்த்திக் ரசிகருங்கன்னு சொன்னாங்க. அப்போமெல்லாம் பல வீட்டுகளில் பெண்கள் வந்து கார்த்திக் ரசிகர். ஆமாம். மௌனராகம்லாம் என்ன பார்த்துட்டு நடிகன். அழகன் வேற, அழகன் பெரிய நடிகன், நல்ல ஒரு கேஷுவலாக. எனக்கும் கார்த்திக் மேலே ஒரு ஈடுபாடு, கார்த்திக் வச்சு படம் பண்ண ஒரு ஆசை. எல்லாரையும் வச்சு பண்ணோம், கார்த்திக் வச்சு ஒரு படம் பண்ணலாமே அப்படின்னு தீபாவளின்னு டைட்டில் வச்சு ஒரு நல்ல ஒரு லாயர் கேரக்டர். அப்போ அந்த குற்றவாளி, அப்போ அந்த கதை மாதிரி ஒரு கதை அதுக்கப்புறம் வந்துருச்சுன்னு வைங்க. அப்போ நான் பண்ணுற காலத்தில் வரல. பல பேர் வந்து பணத்தாலையும் இதாலையும் இவர் குற்றவாளிகளை பூரா இவர் ரிலீஸ் பண்ணி இவங்க எப்படியாவது பணத்தால் தப்பிச்சிருவாங்க, ஆனால் இவங்களை நாம் கொண்டுருவோம்னு சொல்லி எவிடன்ஸே இல்லாமல் கொண்டுருவார். ஓ! நீ எவிடன்ஸு வச்சு நீ உன் பணபலத்தால் நீ தப்பிக்கிறல்ல, நானே வாதாடி உன்னை வெளியே கொண்டு வரேன், நானே கொண்டுருந்தேன் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையாக இவர் வாதாடி கொண்டு வர்றான், அவனுப்புறம் கொண்டு வருவார். ஓ! போலீஸுக்கு இடையில டவுட் வரும். ஏன்னா இந்த சாவுறது, இந்த டெத்தார் அஃபூராமே இந்த லாயர் கேஸாக இருக்குது எப்படின்னு கண்டுபிடிச்சி இவர் கிளைமேக்ஸில் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் படம் வைங்க. வணக்கம் சித்திர சார். வணக்கம் சார், உங்களோட திருநெல்வேலி படத்துல வந்து பிரபு சார் ஒரு பெக்குலியரான ஒரு ரோல் மாதிரி பண்ணியிருப்பாரு. அதாவது கடைசி வரைக்கும் பொய்யே பேசாம ஒரே ஒரு பொய் பேசுனதுக்காக உயிரையே விடுறது மாதிரியான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அது போக அதே கேரக்டர் தான் மனசுல நினைச்ச ஒரு பொண்ணுக்காக ஆயுசு முழுக்க அந்த பொண்ணையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். இது நீங்க எங்கேயாவது உண்மையா பார்த்த ஒரு நபரை வச்சு எடுத்தால் உங்க கற்பனையில உருவான கதாபாத்திரமா சார் அது? ஆக்சுவலாக பிரபு சாருடைய கதாபாத்திரம் ஒரு கற்பனையில் வந்த கதாபாத்திரம் தான். எங்கள் ஊரில் ஒரு அண்ணன் தம்பி இன்ஸ்பிரேஷன் இருக்குது. அதில் ஒரு ஊரில் எங்கள் சொந்தக்காரங்க ஃபேமிலியில் நடந்த ஒரு கதை தான். அவருடைய காதல் ட்ராக் மட்டும் நாங்கள் சினிமாவுக்காக பண்ணோம். ஒரு தம்பி அண்ணன் ரொம்ப பாசமாக இருந்தாங்க. இதை மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த காதலுக்காக அண்ணன் உதவி பண்ணும்போது அதில் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு பிரபு சார் வந்து அண்ணன் என் மகளும் அந்த பயலுங்க வந்தாங்களா அண்ணன்னு கேட்பாங்க. அப்போ பிரபு சார் என்ன பண்ணிடுவார், அந்த காதல் ஜோடியில் பார்ப்பாரு, அவங்க ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. அம்மா மனோரமாவும் கையெடுத்து கும்பிடுவாங்க. பொய் சொல்லியாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது கரண்ட்டை இல்லை பொய் சொல்லுவார், பட் இருந்தாலும் அவரோட உள்ளுக்குள்ளே உடஞ்சிருவார். அப்போது இல்லைன்னு சொன்னதும் எஸ்எஸ் சந்திரன் கேரக்டர் நல்ல ஒரு வித்தியாசமான கேரக்டர். சுப்பிரமணிய சாமி மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப் அவர். அவருக்கு மட்டும் ஒரு டவுட் வரும், என்ன இல்லைன்னு சொல்கிறாரு, இங்கே தானே வந்தாங்க, வேறு எந்த வீட்டுக்குள்ளேயும் போகலையே, நான் வேணா ஒரு தடவை பார்த்துடுறேன்னு உள்ளே போய் அந்த டோரை திறக்க போவார் கரண். எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு 1000 இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஹரிச்சந்திரன் பார்க்க வேண்டாம், அவர் சொன்னால் போதும். அந்த வார்த்தை இவரை ரொம்ப உலுக்கிடும். அதுக்கப்புறம் அவர் வாழ முடியாமல் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சானே, நான் போய் சொல்லிட்டேனே அப்படின்னு இறந்துருவார். நல்லா அதே எஸ்.எஸ். சந்திரன் சார் தான் அந்த பெண்கள் வாசனையே இல்லாத ஒரு துளசி அப்படின்னு சொல்லி அந்த பிளாஷ்பேக் ஒரு லீட் கொடுக்குற மாதிரி. என்ன துளசிங்கிற கேரக்டர் எதுக்காக வச்சோம்னா, துளசி தீட்டுப்பட்டா கருகிரும்னு சொல்லுவாங்க. பொய்யே சொல்லாதவர் பொய் சொன்னதுனால அவர் இறந்துட்டாருங்கிறதுக்காக ஒரு பெரிய கிராஃப்ட் பிடிச்சோம். அப்புறம் எல்லோரும் கேட்டாங்க, என்னங்க பிரபு சார் நடிக்கிறாரு, ஒரு ஃபேமிலி ட்ராமா நாட்டாமா மாதிரி டைட்டில் வைக்காமல் நீங்கள் திருநெல்வேலின்னு டைட்டில் வச்சிங்களே ஏன்னு கூட கேட்டாங்க. அப்போ நான் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். எங்களுடைய திருநெல்வேலி டைட்டிலே பிரபுடைய கதாபாத்திரம் அடங்கி இருக்கிறது. திரு என்றால் ஒரு மரியாதைக்குரியவர், நெல் என்றால் உணவு, எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் சாப்பாடு போடுறவர், வேலி என்றால் பாதுகாப்பு, அந்த ஊருக்கே துளசி ஐயா பாதுகாப்பாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு கதை. கதையுடைய டைட்டிலே உள்ள வச்சோம். அதனால் அந்த படமும் பிரபு சாருக்கு ஒரு நல்ல வித்தியாசமான படம். சிவாஜி சாரோட பெரிய பரம ரசிகன் தான். சரி, சிவாஜி சாரை வச்சு படம் பண்ண முடியல, அட்லீஸ்ட் அவர் பிள்ளையை வச்சாது படம் பண்ணணும்னு என்னுடைய ஆசையை தீர்த்துக்கிட்ட படம் தான் திருநெல்வேலி. அதை ஓரளவு சிவாஜி சாரில் ஒரு 40% 50% பண்ணிட்டார். படம் பார்த்தாரா சிவாஜி? சிவாஜி சார் கதை சொல்லும்போது இருந்தார், அவர் படம்லாம் பார்க்கல, கதை சொல்கிறதுக்காக உள்ளே போயிருந்தோம். அப்போ பிரபு சார் குளிச்சுட்டு அது உள்ள பாத்ரூம் அங்கே இருந்தார். என்ன கதை, வில்லேஜ் கிராமமா, கிராமத்து கதைக்காம ரொம்ப நல்லா இருப்பான், நல்லா நடிப்பான். சரி சார், அப்படி உட்காந்துட்டு அரசியல்லாம் எப்படி இருக்குது, அரசியல்வாதிகள்லாம் காரியத்துக்கு பயன்படுத்திட்டு அப்புறம் தூர போட்டுருவாங்க அப்படின்னு அவர் ஒரு கதையாக சொல்லிட்டு அவருடைய அனுபவம் இப்படி தான் இருந்தது. ஆமாம், இவர் ரொம்ப நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். எங்களுக்கு சந்தோஷம்தான். கட்டபொம்மை, வாவு சிதம்பரம் பிள்ளை, மனோகரா நம்ம முன்னால் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அப்படியே கௌரவம், அப்படி ஒவ்வொரு கேரக்டரை ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்போ சிவாஜி சாரை வந்து ராம்குமார் சார் கண்ட்ரோலில் வச்சுருந்தார். ஆமாம், இவர் ரொம்ப பேசுகிறார ஒரு ப்ரொடியூசர்கள்ட்ட. சவுத்ரி சாரும் கூட வந்தார். இப்போ ஸ்க்ரீன் லைட்டாக விலகிட்டு எங்களுக்கு பின்னால் இருந்து சிவாஜி சார் இப்படி உட்காந்து எங்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அங்கே ராம்குமார் லைட்டாக விலக்கிட்டு, சிவாஜி சார் எப்படி ஆள், ஐயா உங்களை நான் ரொம்ப போர் அடிக்கிறேன்னா என் மகன் ராம்பு சிக்னல் கொடுக்காரு, அதனால் நான் கிளம்பட்டுமா ஸ்டேட்டாக சொல்லிட்டு. நடிகன் இல்லை, பெரிய நடிகன், எல்லாத்தையும் பார்த்தாள்.
பம்ப்சர் இல்லாமல் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்க. சுஹாசினி மேடம் பார்க்க போகும்போது கூட சொன்னாங்க, அது ரொம்ப அற்புதமான பஞ்ச். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, எல்லோரும் அவர்கிட்ட ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டுறாங்க, எப்படிப்பா இருக்கீங்க. லாஸ்ட்டு தி கிளைமேக்ஸ் இந்த ரியாக்ஷன் பண்ணுறாரு. என்னோடய லாஸ்ட் அது கூட படமாக சொல்கிறாரு பாருங்கள். சினிமாவிலே வாழ்ந்து சினிமாவிலே ஊறி சினிமா ஆகி என்ன டயலாக் பாருங்கள். அதெல்லாம் வாழ்க்கையில் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். எல்லாம் இன்னும் ஓடும். இன்னும் 100 வருஷத்துக்கு சிவாஜி சாரை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் 100 வருஷத்துக்கு 1000 அல்ட்ரா மாடல்கள் வந்து என்ன தான் பண்ணாலும் ஆக்டர் அப்பா. ஒரு வியட்நாம் வீடு, ஒரு கௌரவம், ஒரு தங்கப்பதக்கம், எத்தனை படம், ஒரு கட்டப்பொம்மன், வா ஊசி, சிதம்பரம் பிள்ளை, எத்தனை படம் அத்தனையுமே படித்தால் மட்டும் போதுமா, பாகப்பிரிவினை, அன்பு கரங்கள், பராசக்தியிலிருந்து பல வெற்றி படங்கள். சமீபத்தில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஏபி நாகராஜன் ஐயா வீட்டுக்கு போயிருந்தேன் போயஸ் கார்டனில். என் நண்பர் அந்த பழைய டிஆர் மகாலிங்க ஐயாவுடைய பேரன் ராஜேஷ்னு ஒரு நண்பர் இருக்கார், சுகுமார் சாரோட சன்னு. அவர் வாங்க ஏபியின் வீட்டு வரைக்கும் வரீங்களான்னாரு. என்னங்க இது எவ்வளோ பெரிய படங்கள், ஒரு தில்லான மோகனம்பால், ஒரு திருவிழாடால் பண்ண ஒரு மாபெரும் டைரக்டர் வராங்க. அந்த வீட்டில் காலடியாவது எடுத்து வச்சுட்டு வருவோம் வராங்க. வாங்கன்னு நான் வந்தேன். அங்கே ஐயாவோட சம்சாரத்தை பார்த்தேன். ஐயாவோட ஃபோட்டோவுக்கு ஒரு மாலை போட்டு கும்பிட்டுட்டு அந்த அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம். ஐயா நல்லா இருப்பீங்க ஐயா, நம்ம ஐயாவை போல் நீங்களும் பேரும்புகளும் வாங்குவீங்க ஐயா. எனக்கு ஒரு ஏபி நாகராஜ் ஐயா, நம்மளும் ஒரு பக்தி படங்கள் பண்ணியிருக்கோம். நல்லா அவர் அப்படி ஒரு உயரத்தில் இருந்தார். நம்ம ஒரு அடிவாரத்தில் அப்படி நின்று அப்படி லேசாக எட்டி பார்த்துருக்குறோம். அப்படி இருந்தாலும் அவருடைய இதை ஒரு தில்லான மோகனம்பாடெலாம் இன்றைக்கும் நம்மளால் நினச்சி பார்க்க முடியல. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு டைரக்டர், அமைதியாக பண்ணவர். தில்லான மோகனம்பாள் பற்றி ஒரு சின்ன இன்சிடெண்ட்டு பதிவு பண்ணுறேன். நல்ல இன்சிடெண்ட்டு. தில்லான மோகனம்பாள் படம் பார்த்துட்டு ஒவ்வொரு டைரக்டரு, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன், எஸ்எஸ்ஆர், முத்துராமண்ணா எல்லாருமே சிவாஜி சார் கட்டி பிடிக்கிறாங்க. ஐயோ என்ன இது சில்லூர் ஜூப்ளிங்க படம், கலக்கிட்டீங்க, வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஏபி நாகராஜன் கூட ஒரு டிரைவர் இருக்கிறார். அவர் மட்டும் ரியாக்ஷனே காட்டலை. எதுவும் கூட நின்றுக்கிட்டே பார்த்துட்ருக்காரு. ஆனால் இவர் எல்லா படம்லாம் ப்ரிவியூலாம் முடிச்சுட்டு உட்லண்ட்ஸுக்கு காபி சாப்பிட ஏபிஎன் வண்டி எடுறா போ. ஏபிஎனுக்கு வந்து இந்த டிரைவர் ஏதாவது வாய் விட்டுக்கிட்டே இருப்பாரான். பொதுவாக ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே வருவார். படம் எப்படிடா இருக்குது? நல்லா இருக்குங்க. சிரத்தே இல்லாமல் சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் 25 வாரம் போகுன்றாங்க, நீ சிரத்தை இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்க. ஆமாங்க, ஒரு 50 வாரம் போக வேண்டிய படம் 25 வாரம் தானே போகும்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன் இப்போ என்ன விவரமாக சொல்லு அப்படின்னாரான். இந்த கதையில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு தப்பு இருக்குங்க. ஏன்னா தில்லான மோகனம்பாள் பார்த்துட்டு அதில் கிளைமேக்ஸ்லேயும் தப்பு கண்டுபிடிப்பியா? என்ன தப்பு சொல்கிறான்? பிரேக் போடுறான், வண்டி ஓரம் கட்டுறான், கடுப்பாயிட்டாரான், சொல்கிறா அப்படின்னா. ஒரு அருமையான பாயிண்ட் சொல்லி. சண்முக சுந்தரங்கிற கேரக்டர் மோகனம்பாள் ஆட்டக்காரி, தில்லானா மோகனம்பாள் ஆட்டக்காரி. அந்த ஆட்டக்காரி மேலே சிவாஜி கணேசன் சந்தேகப்படுறாரு. ஒரு காலகட்டம் வருது, அந்த எம்எல்ஏ சந்தேகப்பட்டான்னு சொல்லி அந்த அம்மா தூக்கு போட்டு சாக போகிறாங்க. இப்போ சிவாஜி கணேசன் போய் எம்ஜிஆர் மாதிரி முதுவை உடச்சி கதை உடச்சி காப்பாற்றுறாரு. நாதஸ்வர சக்கரவர்த்தி சிவாஜி கணேசன் இல்லையா? இவர் எதுக்கு போய் கதவை உடைக்கணும்? ஒரு நாதஸ்வரத்தை எடுத்து வாசித்தாலே போதுமே, ஒரு ஆனந்தராக எடுத்து வாசித்தாலே அந்த அம்மா தூக்கு போட போனவங்க டடன் டடன் டன் டடன் 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 வாய்ச்சாங்க. இசையோடு கலந்தது. இப்படி பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்? என்ன யோசிக்கிறேன் சார். அவர் அப்படியே அசந்துட்டாராம் ஏபிஎன். என்ன டேய் அடப்பாவி, கம்பர் விட்டு கட்டு தெரியும் கவி பாடும் அடப்பாவி, அதுதான் இது. பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ படம் ரிலீஸு 4 வாரம் தாண்டா இருக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கிளைமேக்ஸை நீ சொல்கிறேடா? இல்லைங்க, எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அப்படி தோணுச்சு, காவியம் மாதிரி இருந்திருக்கு மேடா, மிஸ் பண்ணிட்டேன். சரி நமக்கு எழுத்து 25 வாரம் தான் விடு அப்படின்னு அந்த படத்தை. அப்படிப்பட்டவர் தான் அந்த டிரைவர் தான் எதிர்காலத்தில் டிஎன் பாலுவா டைரக்டர். அவர் வந்து பிரில்லியன்ட். அவர் கதை சொல்லி கேட்கணும் நீங்கள். அதுதான் அந்த அறிவு ஞானம் இருந்ததுனால தான் அதுக்கு தில்லான மோகனம்பாளுக்கு திருத்தம். சூப்பர் இல்லை? எக்ஸ்ட்ரா. இந்த இன்டர்வியூவில் ஒரு அருமையான பாயிண்ட். எனக்கு அது பாதிப்பாக இருந்தது. அடாடா நல்லா தானே இருக்கு. என்ன ஃபாலோ பாருங்க இந்த ஸ்கிரிப்டில். சிவாஜி கணேசன் நாதஸ்வர சக்கரவர்த்தி, இவர் எதுக்கு போய் கதை உடைக்கணும்? கண்ணாத்தாள் படத்துல மணிவண்ணன் சார் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க. அவர் ரொம்ப முற்போக்கான ஆளு. ஆனா அந்த படம் ஒரு பக்திமயமான படம். அதுல அவர் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தா கூட அவர் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்க சார்? ஆக்சுவலாக கரண் கேரக்டர் எம் ஆர் ராதா கேரக்டர் தான்.
எப்படி விவேக்குக்கு திருநெல்வேலியில் எம்.ஆர். ராதா பண்ணமோ அது மாதிரி கரணுக்கு எனக்கு எம்.ஆர். ராதா பிடிச்சதுனால எம்.ஆர். ராதா கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு சீன்லேயே கரண் வந்து அப்பா மணிவண்ணனையும் அம்மா வடிகரசி அம்மாவும் கூப்பிடுவார். ஏய் ஃபாதர், ஏய் மதருங்க வா. 2 பேரும் வந்து நிற்பாங்க. மேரேஜ் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு? ஏடா நீ மேரேஜ் ஆன உடனே பிறந்த கிட்டத்தட்ட 28 வருஷம் ஆச்சுடா. 25 இயர்ஸுக்கு மேலே ஒரே பொண்ணோட குடும்பம் நடத்துறியா, போர் அடிக்கல? இதான் அவருடைய ஃபஸ்ட்டு டைலாக். அது அப்படி தான் வச்சுருந்தோம். அதில் மணிவண்ணன் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவர் கொஞ்சம் எம்.ஆர். ராதா மாதிரி தீக்காள் இல்லை, கரெக்டாக தான் பாயிண்டாக தானே கேட்குறாரு. ஆமாம்மா உனக்கு சீக்கிரம் டைவர்ஸ் பண்ணணுமா அப்படிம்பாரு. அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கு அப்பப்போ தோணுது ஒரு கண்ணாத்தலையில் ஒரு சீன் வரும், உங்கள் தலையில் கல்லை போட்டு நச்சு கொண்டுலாமான்னு தோணுது, ஏம்மா அப்படி கண்டு பண்ணிடாதாம்மா அப்படின்னு இவர் கேட்பார். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, சச்சே அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க, நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பூவும் பொட்டுமா இருக்க வேண்டாமா? ஓ உன்னோட பூவும் பொட்டுக்காக தான் நம்மளை மெயின்டைன் பண்ணுறியா அப்படிம்பாரு. ரொம்ப கேரக்டர் அவருக்கு பிடிச்சி பண்ணார். ஒரு ஸ்டேஜில் மணிவண்ணன் சாரும் வடிகரசி அம்மாவும் அந்த படத்துக்கு கதாநாயகியை அடித்து கொண்டு தீய வைக்கணுங்கிற ஒரு சீன் வரும்போது அவர் கொஞ்சம் யோசிச்சார். என்னங்க நான் கொஞ்சம் நாளைக்கு சினிமாவில் ஓடிட்டு இருக்கான்னு பார்த்தா நம்மளை வில்லன் முத்திர ஊற்றி ஒதுக்கிடுவீங்க போலுக்கானார். இல்லைண்ணா நீங்கள் பண்ணுங்கள், நம்ம டேரக்டர் தானே, வில்லனும் பண்ணலாம், காமெடியும் பண்ணலாம், சோகமும் பண்ணலாம், பண்ணுங்கண்ணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பண்ணார். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி மிகச்சிறப்பாக அமைந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய இயக்குனர் பாரதி கண்ணன் தான். அவர் அனுபவம் அப்படிப்பட்ட அனுபவம். அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போவே பார்த்திங்கன்னா அவருடைய இன்டர்வியூ எல்லாமே ரொம்ப ரசனை மிக்கதாக இருந்ததுன்னா அதுக்கு காரணம் அவர் எல்லா ஸ்டோரியும் நெரேட் பண்ணுற ஸ்டைல். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ், வாய்ஸ் மாடுலேஷன் அவ்வளோ அற்புதமாக நெரேட் பண்ணக்கூடிய ஆற்றல் அவர் பெற்றிருக்காரு. ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கலைஞரோட விரைவிலேயே சந்திப்போம். அதே மாதிரி நானும் நன்றி சொல்லிக்கிறேன். சாய் சித்ராவில் எப்போ பேட்டி கொடுத்தாலும் அது என்னமோ தெரியல, அது ஒரு பிறந்த வீடு தாய் வீடு மாதிரி ஒரே துறையில் ஆரம்ப காலத்தில் இருந்ததுனாலே என்னென்னு தெரில. அண்ணனும் பத்திரிக்கையாளராக இருந்து டைரக்டராக இருந்து அதே என்ன மாதிரி இதே தான். நான் ஒரு பெரிய லெவலில் அவங்க சின்ன லெவலில் இருந்தேன். டைரக்டராக இருந்து ப்ரொடியூசராக இருந்து நடிகராகவும் இருந்து கொண்டு இருக்கிறார். நானும் நடிகராக இருந்துகிட்ருக்கேன். அதனால் என்னமோ அந்த வேவ் லென்த் ரொம்ப சிங்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் சாய் சித்ராவில் கொடுத்த பேட்டி தான் எனக்கு உலகமெல்லாம் ரீச் ஆச்சு. எல்லாம் கேட்டாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்த பிறகு உங்களுக்கு நாங்கள் ரசிகர் ஆகிட்டோங்கிறாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியம். அவ்வளோ பெரிய சேனலாக அண்ணனுடைய சேனல் வந்துட்டுருக்கு. அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.